அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நமது இந்திய திருநாட்டில் நமது முன்னோர்கள் கட்டமைத்த இயற்கை வளங்களையும் மரங்களையும் மற்றும் நீர்நிலைகளான ஏரி, குளம், வாய்க்கால் அனைத்தையும் முறையாக பராமரிப்போம். வளர்ச்சி தேவைதான். வளர்ச்சி என்ற அடிப்படையில் நமது முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த மரங்களையும் ஏரிகளையும் குளங்களையும் நாம் ஆக்கிரமிப்பு என்ற அடிப்படையில் பலர் செய்திருக்கின்றார்கள். இதனால் நீர்நிலைகள் மிக அளவில் இன்றைக்கு இல்லாமல் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருக்குது. இதனால் மழையும் குறைஞ்சிருக்குது. மரங்கள் அதிக அளவில் வெட்டப்படுவதால் நம்ம தமிழ்நாட்டில் மிக வெப்பம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலைகள் மாற வேண்டும். கோடை ஸ்தலமான ஊட்டியிலும் பல மரங்களும் வெட்டப்பட்டிருப்பதால் அங்கேயும் உஷ்ண காற்று வீசுவதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. நண்பர்களே, தோழர்களே, நாம் அனைவரும் நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க அதிகமான மரங்களை நட வேண்டும். நமது இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். முடிந்தளவு அவங்களுடைய இல்லங்களில் முறையான அளவில் மரங்களை நடுங்க. சாலைகள் ஓரம் மரங்கள் நடுங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் மரங்களை வளருங்க. நல்லா இயற்கை தரும் மரங்கள் நடுங்க. மழைகளை வர வைப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். நமது வருங்கால சமுதாயத்தினருக்கு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி நோய் நொடியற்ற வாழ்வு அமைய நாம் அதிகமான மரங்களையும் இயற்கையும் பாதுகாப்போம். வளர்ச்சி நாகரிகம் என்ற பிறையில் அப்படின்ற மற்றவர்களை கை காட்டிவிட்டு செல்லாமல் நாம் என்ன செய்தோம் என்று நாம் அனைவரும் எண்ணி பார்த்து நமது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசும் இதற்கான முன்னெடுப்பு எடுத்து இது ஒரு நீண்டகால திட்டமாக ஒரு நிகழ்ச்சியாக விழிப்புணர்வு இயக்கமாக நடத்தி அனைத்து பகுதிகளிலும் மரங்களை நட்டு தமிழகத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.